அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கமலம்மா பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு மனசடைஞ்சு போன நம்ம ஈஸ்வரி இனியாவை காலேஜில் விட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீலிங்கோடு உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியோட பேச்சை கேட்டு நம்ம இந்த பொட்டு வச்சிருக்க கூடாதோ, இந்த ஊர் உலகம் நம்மளை இப்படி தான் பேசுமோ அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் யோசிச்சு நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வெடிஞ்சதும் நம்ம இனியாவை திரும்ப காலேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வழக்கம் முறை நம்ம ஈஸ்வரி ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜெனி இனியா கூடவே நம்ம பாக்கியாவும் வராங்க. பாக்கியம் வந்து என்னாச்சு அத்தை, கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாக்கியா நான் உன் பேச்சை கேட்டு இந்த பொட்டு வச்சிருக்க கூடாது, வச்சது என்னோட ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு இந்த பொட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு தூக்கி வீசிட்டு கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி. இதனால பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அத்தை என்னாச்சு, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நம்ம ஈஸ்வரி போயிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ அத்தை என்னமோ சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அமைதியாகவே நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்ல, உடனே கூட இருந்த இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா பாட்டி நானும் காலேஜ் போகிறப்ப ராதிகா ஆண்டியோட அம்மா தான் அங்கேருந்து கண்டபடி பாட்டியை பேசிட்டாங்க. புருஷன் இறந்து 1 மாதம் 3 மாதம் கூட ஆகாததுக்கு முன்னே தலை சீவி பொட்டெல்லாம் வச்சுட்டு வெளியில் சுத்த கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. பாட்டி அதிலேருந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன சொல்கிற இனியா, அவங்க யார் பாட்டியோட விஷயத்தில் கருத்து சொல்ல, அவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. சரி ஜெனி, நீ அத்தையை பார்த்துக்கோ, நான் என்ன ஏதுன்னு போய் அவங்க கிட்டே விசாரிச்சுட்டு வரேன். நாளுக்கு நாள் அவங்க பேச்சு ரொம்ப அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க யார் நம்ம குடும்பத்தில் இன்வால்வ் ஆக, நமக்கு அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அத்தை எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறது மட்டும் இல்லாமல் போகிற வேகத்துக்கு நம்ம கமலாவுக்கு 4 அறை விட்டாங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எதுக்கெத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு யாராச்சும் ஒருத்தரை ஏதாச்சும் கடுஞ்சொல் சொல்லி அவங்க மனசை காயப்படுத்துறதுல ஒன்றா நம்பராக இருக்கிற நம்ம கமலாவுக்கு பாக்கியா மூலிமா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.